நீங்களும் இப்படி தானா? கைஸ் சின்ன வயசுல எனக்கும் என் தங்கச்சிக்கும் சுத்தமா ஆகாது. அவளும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா, டாம் அண்ட் ஜெர்ரி மாரி இருப்போம். அவளுக்கும் எனக்கும் சண்டை வராத நாளே இருக்காது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவளால நான் அடி வாங்காத நாளும் இருக்காது என் அண்ணங்க கிட்ட. ஒரு கிளாஸ் தண்ணி மோந்து குடுன்னு கேட்டா கூட, நீயே போய் குடிச்சுக்கோன்னு சொல்லுவா அவ. ஸ்கூல்ல படிக்கும்போது எனக்கும் அவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரீமெண்ட் இருக்கும். என்னன்னா, அவ என்ன சொல்லுவான்னா, "நீ வந்து ஸ்கூல்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் வந்து உன்னோட தங்கச்சி" அப்படின்னு. அதே மாதிரி நானும் சொல்லுவேன், "நீயும் வந்து ஸ்கூல்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் வந்து உன்னோட அண்ணன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒருத்தர் கிராஸ் பண்ணிக்கிட்டா கூட, நாங்க வந்து கண்டுக்காம போயிடுவோம். அந்த மாரி இருந்தோம் நாங்க. எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எதனால சண்டை வரும்னு பார்த்தீங்கன்னா, அவ வந்து சாப்பிடும்போது மெதுவா சாப்பிடுவா. நான் வந்து சீக்கிரமா சாப்ட்டுருவேன். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவ சாப்பாட புடுங்கி சாப்ட்டுருவேன். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சண்டை வரும். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை அந்த லெவலுக்கு போயிடுச்சு. அவ வந்து என் கைய கடிச்சு விட்டா. நான் சும்மா விடுவேனா அவள? நான் வந்து விட்டேன் ஒண்ணு பலார்ன்னு. அப்படி அரைஞ்சதுல அவ மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என் 2 அண்ணன்களும் என்ன பொல பொலன்னு பொளந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் அடிச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு, இவ வந்து கத்தி எடுத்துட்டு என்ன தெருவு முழுக்க ஓட விட்டா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரியெல்லாம் நானும் அவளும் இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடியிற வரைக்கும் நாங்க வந்து இப்படி தான் இருந்தோம். அவ கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அவளுடைய அரும புரிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவளும் நானும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபோன்ல பேச ஆரம்பிச்சோம். தென் வந்து அவளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சா. தென் வந்து நானும் என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நாள் போக்குல வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, இல்ல லைஃப்ல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, நான் வந்து அவகிட்ட ஃபர்ஸ்ட்டா ஷேர் பண்ணிருவேன். அதே மாரி தான் அவளும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அக்காவோ, இல்ல தங்கச்சி கூட அப்படியெல்லாம் இருந்திருக்கீங்களா? இல்ல இருக்கீங்களா? உங்களாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.